गुरुभ्यश्च नमः वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. இப்போ சமாசங்கள் வேதங்கள் பார்த்தாச்சு. இப்போ உதாரணத்தோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சமாசங்கன்னா என்ன, அது விக்கிரகம் என்ன, அதுக்கப்புறம் அந்த சமாசம் எத்தனை சமாசம் இருக்கு, அதுக்கப்புறம் எந்தெந்த சமாசத்துல எதுக்கு பிராதானியம், எந்த அர்த்தத்துக்கு எந்த பதத்துக்கு பிராதானியம் அப்படின்னு இவ்வளோத்த இது இருக்கும். அதோ சரி, ரெக்கார்டிங் ஆறுதடியா, ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? சரி, இது வரைக்கும் சமாசம்னா என்ன, எத்தனை பேதங்கள், 4 விதமான சமாசங்கள், தத்புருஷ பகுவிரீஹி துவந்த்வ அவிபாவஸ்ச அப்படின்னு 4 சமாசங்கள் பார்த்தோம். தத்புருஷ உத்தரபத பிரதானஹ, பகுவிரீஹி அந்நியபத பிரதானஹ, துவந்த்வஹ உபயபத பிரதானஹ, அவிபாவஹ பூர்வபத பிரதானஹ அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் சமாசத்தோட பேசிக் அவுட்லைன் சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ இது செகண்ட் சாப்டர். இது இந்த புஸ்தகத்து பிரகாரம் செகண்ட் சாப்டர்ல என்ன சொல்ல போறேன்னா, சமாசங்கள்ல இப்போ தத்புருஷ சமாசம் 4 விதமா இருக்கு அப்படின்லாம் பார்த்தோம். அங்க பேதங்கள்ல கர்மதாரியம், அப்புறம் பகுவிரீஹி ஒரு 8 விதமா இருக்கு அப்படிலாம் பார்த்தோம். சத்புருஷம் 7 விதமா இருக்கு, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அந்தந்த சமாசங்களுக்கு எத்தனை விதங்கள் இருக்கோ அத்தனை விதங்களுக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை இங்க வெறுமை சங்கிரகமா சொல்றேன். இந்த இடத்துல இந்த சாப்டர்ல இதுக்கப்புறம் கடைசியில சமாசங்கள் நியமங்கள்லாம் சொல்லிட்டு எந்தெந்த சமாசம் எதுக்கெல்லாம் சமாசம் தான் வரும், எதுக்கு சமாசம் வராதுன்னு நியமங்கள்லாம், அதுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாசங்களோட நிறைய உதாரணங்களை பின்னாடி சொல்ல போறார், பின் சாப்டர்கள்ல சொல்ல போறார். இங்க வெறும் ஒரு உதாரணம் கொடுத்து அந்த சமாசம் எத்தனை பேதங்கள் இருக்கோ அத்தனை பேதங்களுக்கும் ஒரு உதாரணம் கொடுத்து அந்தந்த உதாரணத்துக்கு எப்படி அன்வயம் பண்றதுன்னு பார்ப்போம். இதுல இப்போ முதல்ல சோதாரணம் சமாச பேதாக. முதல்ல தத்புருஷ சமாசம்னு பார்த்தோம். தத்புருஷ சமாசத்துக்கு என்ன லட்சணம் மாதிரி உத்தரபதார்த்த பிரதானஹான்னு சொன்னோம். உத்தரபதார்த்த பிரதானஹா தத்புருஷா அப்படின்னு தெரியுது. சரி, தத்புருஷம் எத்தனை விதம் அப்படின்னு இந்த விதங்கள்லாம் எத்தனைன்றதுல அங்க முன்னாடியே சொல்லிட்டு 4 விதம், தத்புருஷத்திலே 4 விதம். முதல்ல சாமானியா, அப்புறம் சாமானிய தத்புருஷா, அந்த சாமானியமே 7 விதம் இருக்கு, அதெல்லாம் அதுவும் எல்லாமே வருது திருப்பி. சாமானிய தத்புருஷம், கர்மதாரியா, த்விகுஹு, நஞ்சு பிரபுர்த்தயான், நஞ்சு இன்னும் ஒரு 3-4 இருக்கு அதோட சேர்த்து, பிரபுர்த்தயான்றதுனால அது ஒரு 4-5 சமாசங்கள் தத்புருஷத்திலேயே அந்தர்பாவம் பண்ணிட்டு அதெல்லாம் என்னதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல சாமானிய தத்புருஷா. சாமானிய தத்புருஷான தத்புருஷான்னே அதுக்கு பேர் இருக்கும். அப்படி தத்புருஷானா உத்தரபத பிரதானஹான்னு வச்சுக்கணும். அப்போ வர உதாரணங்கள்லாம் உத்தரபதத்தினுடைய அர்த்தத்தை தான் குறிக்க போறதுன்னு அர்த்தம். அந்த சமஸ்த பதத்தினுடைய அர்த்தமானது சமாசம் பண்றதுக்கு முன்னாடி அந்த விக்கிரகத்துல இருக்கிற பதத்தினுடைய உத்தரபதத்தினுடைய அர்த்தத்தை தான் பிராயக முக்கியார்த்தமா குறிக்க போறதுன்னு அர்த்தம். இங்க இப்போ இங்க சாமானிய தத்புருஷா சப்ததா பவதி. சாமானிய தத்புருஷா சப்ததா, 7 விதமா இருக்கு. அது 7 விதம் ரொம்ப சுலபம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு.
நம்ம எப்படி 7 விபக்தி சொல்றோமோ, அந்த விபக்தி வச்சு அப்படியே தத்புருஷ சமாசம். இப்ப எப்படி 7 விபக்திகள் இருக்கோ சப்தங்கள்ல, பிரதமா விபக்தி, துதியா விபக்தி, திருத்தியா விபக்தி அந்த மாதிரி 7 விதமான தத்புருஷ சமாசங்கள் உண்டு. சாமானிய தத்புருஷம்னு பேரு அது. இதுதான் முக்கியமா தத்புருஷத்துல இருக்கிற முதல் விதம். இந்த 7 விபக்திக்கும் எப்படி வேணா சத்புருஷம் சொல்லலாம். ஒரே பதத்தை வச்சு 7 விபக்திக்கு சொல்லலாம். அது வந்து வக்திரு தாத்பரியத்தை யார் உச்சாரணம் பண்றாளோ சப்தத்தை, அவ எந்த அர்த்தத்துல அந்த பதத்தை சொல்றாளோ அந்த பதத்தை சொல்லணும். பிராயः சில இடத்துல சில பதங்கள் வந்தா இந்த தத்புருஷம் தான் வரும்னு அதுக்கு நேம் எல்லாம் பின்னாடி சொல்ல போறார். அந்த மாதிரி. இப்போ பிரதமா தத்புருஷா. பிரதமா தத்புருஷான்னாலே என்ன தெரியுது? பிரதமா விபக்தியில இருக்கணும்னு தெரியுது. ஒரு பதம் பிரதமா விபக்தியில இருக்கும் கண்டிப்பா. பாருங்க இங்க. அதுக்கு உதாரணம் அர்த்தம் கிராமஸ்ய. இப்போ கிராமஸ்யன்றது ஷஷ்டி விபக்தியா இருக்கு. அர்த்தம்னு பூர்வ பதம் பாருங்க எல்லாத்துலயும். இங்க எல்லாமே பூர்வ பதம் வந்தது. பூர்வ பதம் தான் எல்லாமே இங்க பிரதமா விபக்தியிலயோ, தித்தியா விபக்தியிலயோ, திருத்தியா விபக்தியிலயோ இருக்கும். ஆனா அத சொல்லி உத்தரபதத்தின சொல்றதுனால பதார்த்தத்தினுடைய அர்த்தம் தான் உத்தரபதத்தினுடைய அர்த்தத்தை தான் அந்த சமாசத்துல பிரதிபலிக்கும், பாசிக்கும். அப்போ அர்த்தம் கிராமஸ்ய அப்படின்னு இருக்கு. அர்த்தம் கிராமஸ்ய அப்படின்னு. அப்போ அதுக்கு அர்த்த கிராமஹ. அர்த்தம்னா பாதி. கிராமஸ்ய அர்த்தம். ஒரு கிராமத்துல பாதி பேர் அப்படின்னா பாதி பேர் கூப்பிடு அப்படின்னா அர்த்த கிராம. ஒரு பாதி கிராமம் அர்த்த கிராமஹான்னு அர்த்தம். பாதி கிராமம் அப்படின்னு சொல்றோமே. ஒரு பாதி இடம், பாதி மனை, ஒரு பாதி ஊர், பாதி ஏரியா அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு ஒரு ஆஃப் பாகம். அதுக்கு அர்த்த கிராமஹ. அர்த்தம் கிராமஸ்ய. கிராமஸ்ய அர்த்தம்னு அன்வயம். ஆனா சமாசத்தை சொல்லும்போது அர்த்தம் கிராமஸ்ய அர்த்த கிராமஹ அப்படின்னு பேர் அதுக்கு. இது எதுனா அர்த்தம்ன்றது பிரதமா பக்தியில் இருக்கிறதுனால இது பிரதமா தத்புருஷம்னு. இதனோட பிரதமா தத்புருஷ உதாரணங்கள்லாம் சாதாரணமாக வரும். அதில் பின்னாடி சொல்கிற எல்லாம் விஸ்தாரமாக நிறையா உதாரணங்கள் கொடுக்குறார். அது பின்னாடி நிதானமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் தித்தியா தத்புருஷம். கிரகம் கதஹா அப்படின்னு உதாரணம் கொடுத்துருக்கு. கிரகம் கதஹா. கிரகம் வீட்டை அடைந்தான். வீட்டை அடைந்தான் அர்த்தம். கிரகம் கதஹா. கிரக கதஹா. இங்க பாருங்க, அது அங்கேயும் அர்த்த கிராமன்ற இடத்துல அர்த்தம்ன்ற பிரதமா விபக்தி லோபமாயி அர்த்த சப்தம் அர்த்த கிராம ஷஷ்டி விபக்தி லோபமாயிடும். அப்புறம் அது எதை சொல்றது? கிராமத்தை சொல்றதுனால கிராமஹா அப்படின்னு அதனுடைய விபக்தியை போட்டுக்கணும் கடைசியா. அங்க முன்னாடியே ஆரம்பத்திலேயே சொன்னேன், 2 பதத்தினுடைய விபக்திகளும் லோபமாயிட்டு கடைசி பதத்துக்கு விபக்தியை யோஜனை பண்ணிக்கணும். நம்மளே யோஜனை பண்ணிக்கணும்னா சேர்க்கணும்னு அர்த்தம். அப்ளை பண்ணிக்கணும். எப்படின்னா அந்த கான்டெக்ஸ்டுக்கு தகுந்தாப்புல நம்ம அப்ளை பண்ணிக்கணும்னு அது அர்த்தம். அது பிரதமா தத்புருஷம். நம்ம த்வித்தியா தத்புருஷத்திலேயே பாருங்க, கிரகம் கதஹா. கிரகம் த்வித்தியா விபக்தி, கதஹா பிரதமா விபக்தி. கிரக கத 2 விபக்தியும் எடுத்துடணும். கிரக கத. அதுக்கப்புறம் யாரோ போனானால புருஷன் போனா கிரக கதஹா அப்படின்னு. அதனால அது கிரக கதஹா அப்படின்னு அதுக்கு பின்னாடி நம்ம சேர்த்துக்கணும். இதே வந்து கிரகம் ஒத்தம் போனா கிரக கதஹா, நிறைய பேர் போனா கிரக கதாஹா அந்த மாதிரி சொல்லலாம். அது தகுந்தா போல அங்க விபக்தியை சமஸ்த பதத்துல அங்க நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அந்த விபக்தியை அங்க.
இப்போ திருத்தியா தத்புருஷம் அதே மாதிரி நகைஹி நக சப்தம் திருத்தியா நகைஹி திருத்தியா பகுவச்சனம் அது ராமைஹி மாதி பின்னஹா நகைஹி பின்னஹா ஒரு நகம் உடஞ்சவன் நக கையில் இருக்கிற நகம் போயிடுத்துனா அவனுக்கு நக பின்னஹா அவனுக்கு பேர் நகைஹி பின்னஹா நகங்கள்னால போக்கப்பட்டவனா நகங்கள் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் நகைஹி பின்னஹா நக பின்னஹா அப்படின்னு இங்கேயும் விபக்திலாம் லோபமாயிட்டு வருது எல்லாமே. அப்புறம் சதுர்த்தி தத்புருஷம் கவே ஹிதம் கோ சப்தம் அதுக்கு சதுர்த்தி விபக்தி கவே. அப்போ கோக்கு ஹிதம் சம்பிரதானம் அர்த்தம் இதுக்கு. சம்பிரதானம்னா கொடுக்கறது. கோக்காக நன்மை செய்கிறவன், கோக்காக ஹிதம் பண்ணுபவன், கோஹிதம். அது கவே கவே ஹிதம் கோஹிதம். ஏன்னா கோன்றது தான் சப்தம் பிராதிபதிக்கம். அந்த பிராதிபதிக சப்தத்தை கொண்டு அதுதான் முதல் பதத்துக்கு போடணும். அப்போ கவேன்ற சதுர்த்தி விபக்தி போயிட்டுனா கோன் இருக்கும். அப்போது கோ சப்தம். ஹிதம்ன்றது ஹிதம், அது ஹிதம்னு அங்கே விபக்தி வந்துடுது. ஹித சப்தம் அது கோஹித கோஹிதம். அப்புறம் விபக்தி யோஜனம் பண்ணிக்கணும், அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் பஞ்சமி தத்புருஷம் சோராத் பயம். சோரன், சோரஹான்னா திருடன், சோரஹான்னா தீஃப். அவனிடத்துலேருந்து பயம் இருக்கு, அவனிடத்துல பயம் அப்படின்னு அர்த்தம். சோராத் பயம் சோர பயம். சோர பயத்தினால நான் எல்லாத்தையும் லாக்கரில் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோமே. திருடன் வந்துடுவானோன்னு பயத்தினால நான் நகைகள்லாம் லாக்கரில் சேஃப் லாக்கரில் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சோர பயம். சோராத் பயம், சோரனிடத்திலிருந்து நம்மளுக்கு பயம் உண்டாருது, அதனால் அதுக்கு சோர பயம்னு பேர். சோராத் பயம் சோர பயம். அப்புறம் ஷஷ்டி தத்புருஷம் விருக்ஷஸ்ய மூலம். விருக்ஷா ட்ரீ, மூலம்னா அதனுடைய ரூட்டு, விருக்ஷத்தினுடைய ரூட்டு. விருக்ஷஸ்ய மூலம் விருக்ஷ மூலம் அப்படின்னு இது ஷஷ்டி, விருக்ஷ மூலம். அதுக்கப்புறம் சப்தமி காரியே குஷலஹ. காரியே குஷலஹ, காரியே சப்தமி, காரியே காரியேஷு ஏதோ ஒன்று. காரிய குஷலஹ. குஷலஹன்னா ஏற்கனவே சொன்னேன். அதுக்கு என்ன குஷலஹான்னா அதில் நிபுணன்னு அர்த்தம். காரியே நிபுணஹா, காரியே குஷலஹா, யுத்தே குஷலஹா, யுத்தே நிபுணஹா. நிபுணஹான்னா எக்ஸ்பர்ட், குஷலஹான்னா எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். ஒரு காரியம் செய்யறதுல குஷலன், ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் தானே சொல்லுவான் அவன். காரிய குஷலஹா. இது சப்தமிக்கு காரியே குஷலஹா காரிய குஷலஹா அப்படின்னு. இதுக்கப்புறம் தத்புருஷத்துல ரெண்டாவது விதம் கர்மதாரே சமாசா. இதுவும் நிறைய பிரயோகம். கர்மதாரயத்துக்கும் சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தில் இந்த கர்மதாரயமும் பகுவிரீஹின்னு பார்க்க போகிறோமே, அந்நியபத பிரதானம் பகுவிரீஹின்னு. இந்த ரெண்டு சமாசங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை வரும். ஒரே பதத்தையே ரெண்டு சமாசமாகவும் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வரும். நிறையா தத்புருஷமாகவும் பண்ணலாம், பகுவிரீகாகவும் பண்ணலாம், கர்மதாரியமாகவும் பண்ணலாம், அப்படிலாம் வரும். அது இடத்துக்கு தகுந்தா போல் நம்ம அதை இது பண்ணிக்கணும். இந்த கர்மதாரின்னு ஒரு முக்கியமான இது ஒரு சமாசம். கர்மதாரி சமாசங்கள் 9 விதங்கள் இருக்கு, 9 விதமா பிரிச்சிருக்கா.
கர்மதாரயः நவதா. பாருங்க, தத்புருஷ சமானாதிகரணः கர்மதாரயः அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தத்புருஷங்களுடைய ஒன்று, தத்புருஷமே அது. தத்புருஷ சமாசங்கள்ல ஒரு பேதங்கள் கர்மதாரய சமாசம்னு அர்த்தம். இங்க கர்மதாரியத்துக்கும் தத்புருஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இங்க கீழே கொடுத்துருக்கு தத்புருஷ சமானாதிகரணா கர்மதாரயான்னு சொல்லிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ தத்புருஷ சமாசத்துல மேல சாமானிய தத்புருஷத்துல பார்த்தோம், பூர்வபதம் ஒரு விபக்தியில இருக்கு, உத்தரபதம் ஒரு விபக்தியில இருக்கு. அர்த்தம் கிராமஸ்ய, அர்த்தம் பிரதமா விபக்தி, கிராமஸ்ய षष्ठी विभक्ति. गृहं गतः, गृहं प्रथमा द्वितीया विभक्ति, गतः प्रथमा विभक्ति, नकैः तृतीया विभक्ति, विन्नः प्रथमा विभक्ति. இந்த மாதிரி வெவ்வேறு வெவ்வேறு விபக்திகள்ல இருக்கும் தத்புருஷ சமாசம் சாமானியமா. ஆனா இந்த கர்மதாரி சமாசங்கள் இருக்கே, அது சமானாதிகரணமாக இருக்கும். அப்படின்னா ரெண்டு பதங்களும் ஒரே விபக்தியில இருக்கும். பிராயः பிரதமா விபக்தியில தான் இருக்கும். ரெண்டு பதங்களும் பூர்வ பதமும் உத்தர பதமும் பிரதமா விபக்தியில தான் இருக்கும் இந்த கர்மதாரிய சமாசத்துக்கு. அதனால தான் தத்புருஷ சமானாதிகரணான்னு சொன்னேன். சமானாதிகரணம்னா ஒரே அதிகரணத்தை மாதிரி ஒரே விபக்தியில இருக்கிறதுக்கு கர்மதாரயம்னு பேரு. இந்த கர்மதாரியம் 9 விதம். விசேஷண பூர்வபதா, விசேஷண உத்தரபதா, விசேஷண உபயபதா, உபமான பூர்வபதா, உபமான உத்தரபதா, அப்புறம் அவதாரண பூர்வபதா, அப்புறம் சம்பாவனா பூர்வபதா, அப்புறம் மத்தியம பதலோபா, அப்புறம் மயூர வியம்சகாதி அப்படின்னு ஒரு 9 விதங்கள் நவதா விபஜ்ய விபாகம் பண்றீங்க தத்புருஷத்தை. இதுல இப்போ பிராயः நம்மளுக்கு பேரு கேட்டாலே அது என்ன எப்படி இருக்கும்னு ஒரு அவுட்லைன் தெரியும். விசேஷண பூர்வபதா, விசேஷணம்னா அட்ஜெக்டிவ், விசேஷண பூர்வபதா, பூர்வபதம் விசேஷணமாக இருந்தால். அப்புறம் விசேஷண உத்தரபதா, உத்தரபதம் விசேஷணமாக இருந்தால். இல்ல ரெண்டு பதமே விசேஷண உபயபதா, ரெண்டு பதமே விசேஷணமாக இருந்தால், அட்ஜெக்டிவாக இருந்தால் அர்த்தம். அதுக்கப்புறம் உபமான பூர்வபதா, உபமானம்னா சிமிலி அப்படின்னு சொல்றாள் அது. உபமான பூர்வபதம் உபமானமா இருந்தால், இல்ல உத்தரபதம் உபமானமா இருந்தால். அப்புறம் அவதாரணார்த்தகான்னு ஒண்ணு. அவதாரணம்னா எப்படி சொல்றது, எனக்கு அது அவதாரணம்னா அறுதிட்டு சொல்றதுன்னு சொல்லுவா தமிழ்ல. இங்கிலீஷ்ல இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு அவதாரணம். உறுதியா சொல்றது, அதுதான் உறுதியா சொல்றது. அதுக்கு அவதாரணம்னு பேரு. அப்புறம் சம்பாவனா பூர்வபதா, சம்பாவனான்னா இது அதுன்னு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றதுக்கு. அப்புறம் மத்தியம பதலோபா, மத்தியம பதலோபகான்னா எய்தர் ஆறுன்னு சொல்லக்கூடாது. இது அது போலன்னு சொல்றதுக்கு அது அதுவும் சிமிலர் மாதிரி கிட்டத்தட்ட, ஆனா சிமிலி இல்லை. உதாரணம் பார்க்கலாம் அதோ. அப்புறம் மயூர வியம்சகாதிகின்னு அது ஒண்ணு. அது என்னதுன்னா, அது ஒரு கணம் படிச்சிருக்கார் அவர் பாணினி. இந்த சமாசங்களுக்குள்ள அடங்காதது சில பதங்கள்லாம் இருக்கு. அது ஒரு 40-50 வரிசையா படிச்சிருக்கார் அவர் கணத்துல. மயூர வியம்சகன் முதல் சப்தத்தை சொல்லி அதுல இருந்து மொத்தத்தையும் படிச்சிருக்கார் ஒரு 40-50 சப்தங்கள். அது இல்லாம இந்த கர்மதாரிய சமாசத்துல சேர்ந்துரும்ன்றதுக்கோசரம் சொல்லி அந்த 50 சமாசத்துக்கு எந்த ரூலும் கிடையாது. அது அந்த அந்த சப்தங்கள் வந்தாலே அதெல்லாம் கர்மதாரிய சமாசம்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அதுக்கோசரம் அந்த மாதிரி படிச்சிருக்கிறதுனால மயூர வம்சகாதி
ஆதயஸ்சன்னு ஒரு சூத்திரத்தினால மயூர வியம்சகான்னு முதல் சப்தம். அந்த சப்தம் முதல் கொண்டு எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்காரோ அதெல்லாம் கர்மதாரய சமாசம்னு எடுத்துக்கணும்னு அதுக்கு. அது நம்மளுக்கு ரொம்ப இது இல்ல. அது என்ன சப்தம் தெரிஞ்சா போதும். அது மொத்த சப்தமும் தெரியாது. அது அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு நியமம் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி விசேஷணமா இருக்கணும், பூர்வபதமா இருக்கணும், அந்த மாதிரி நியமம் இல்லாத சப்தங்கள் சிலது இருக்கு. ரூல் இல்லாத சப்தங்கள் அதுக்கு. அதனால அதுக்கு மயூர வியம்சகாதிகின்னு அது ஒரு கணம் படிச்சிருக்காரு. ஒரு கணம்னா ஒரு ஒரு கூட்டம் படிச்சிருக்கார். அதனால அதுக்கு அது. இப்போ உதாரணம் பார்ப்போம். விசேஷண பூர்வபதா விசேஷணம் அட்ஜெக்டிவ் எதுக்கோ ஒன்றுக்கு அட்ஜெக்டிவ் அது பூர்வபதம். அது கர்மதாரய சமாசம்னு பார்க்கணும். இப்போ எப்படின்னா நீலோ மேகஹா நீலோ மேகஹா நீலஹான்னா ப்ளூ கலரோ இல்லை கருப்பு கலர் ஏதோ ஒன்று ப்ளூ கலர்னு வச்சுக்கோ. மேகஹா மேகஹா க்ளவுட்ஸு மேகம் வந்து நீல கலரில் கருப்பாக இருக்குது நீளமாக இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் நீலம்னு சொன்னால் கருப்பையும் குறிக்கும் பிளாக்கையும். அப்போ நீலோ மேகஹா நீளம் நீளம்ன்றது இங்கே மேகத்துக்கு அட்ஜெக்டிவ் விசேஷணம். பூர்வபதமாக நீலபதம் இருக்கு. அது வந்து விசேஷணமாக இருக்கு. அப்போ விசேஷண பூர்வபதா இது விசேஷண பூர்வபதா. அதனால இப்போ விசேஷண பூர்வபதா கர்மதாரயா. இங்க பாருங்க நீலஹா பிரதமா விபக்தி மேகஹா பிரதமா விபக்தி ரெண்டுமே பிரதமா விபக்தி சமான அதிகரணமா இருக்கு பாருங்க. அதனால நீலோ மேகஹான்றது கர்மதாரய சமாசம். நீல மேகஹா பிரதமா விபக்தி அந்த அது முதல் இருக்கிறது லோபமாயி கடைசியில் நீல மேகஹா. இது இங்க கீழே அதுக்கு சொல்லிருக்கார். இது நீலவ் மேகவ் அது விபக்திலாம் மாறி வரும். வச்சனங்கள்லாம் திவ்வச்சனமாக இருந்தால் திவ்வச்சனத்தில் இருக்கும், டுவெல்ல இருந்தால் டுவெல்ல இருக்கும், பகுவச்சனம் புரூலரில் இருந்தால் புரூலரில் இருக்கும். நீலாஹா மேகாஹா அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கர்மதாரையும் தான். அதுக்கோசரம் அங்கே கீழே இது ஃபுட் நோட் கொடுத்துருக்கேன். சரி, ஸோ நீலஹா மேகஹா நீலமேகஹா நீலோ மேகோ நீலமேகோ நீலாஹா மேகஹா நீலமேகாஹா எல்லாமே கடைசியில் தான் அந்த கடைசி பதத்துக்கு தான் அந்த விபக்திகள்லாம் மாறும். வச்சனங்கள்லாம் மாறும். எல்லாமே வச்சனங்களோ விபக்திகளோ எல்லாம் கடைசி பதத்து தான் போடணும். முதல்ல இருக்க பதத்துக்கு எதுவும் எல்லாம் லோப்பமாகி அது வெறும் பிராதிபதிகமாக தான் நிற்கும். அது எல்லாத்துக்கும் அது ஒன்று தான் ரூல். அதுக்கப்புறம் ரெண்டாவது விசேஷண உத்தரபதம். விசேஷண உத்தரபதா வையாகரண கசூச்சிஹி கசூச்சிஹி. இது கசூச்சிஹின்னு வெறுமை அது ஒரு இதுவா சொல்லுவா. கசூச்சிஹின்னா ஆகாசத்தையே ரொம்ப இதுல இது வச்சவான்னு அர்த்தம். அது பேர் என்ன, எங்க வேணா நூலை கோப்பான்னு அர்த்தம். எவ்வளோ சூக்ஷ்மமான அர்த்தத்தை தெரிஞ்சவான்னு அர்த்தம். அது கசூச்சிஹின்னு சாதாரணமாக அதுக்கு பதத்துக்கு மேலே அர்த்தம் தெரியல. ஆனால் ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தத்தை தெரிஞ்சவா அப்படின்னு அர்த்தம். அது வையாகரணா கசூச்சிஹின்றது அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல கசூச்சிஹின்றது அப்ஜெக்டிவ். கசூச்சிஹி. அப்போ வையாகரணான்றது பூர்வபதம், கசூச்சிஹின்றது உத்தரபதம். உத்தரபதம் விசேஷணம். உத்தரபதம் விசேஷணம். அப்போ வையாகரணா கசூச்சிஹி. இங்கே விசேஷண உத்தரபதா. அப்புறம் விசேஷண உபயபதா. ரெண்டுமே அட்ஜெக்டிவா இருக்கு இந்த சப்தத்தில் பாருங்க. சீதம் உஷ்ணம். சீதம்னா கூல், உஷ்ணம்னா ஹாட்டா இருக்கிறது, சூடா இருக்கிறது, குளிர்ச்சியா இருக்கிறது, சூடா இருக்கிறது. சீதோஷ்ணம்
சீதோஷ்ணமா வாத்தாவரணம் இருக்கு அப்படின்னா குளிராகவும் இருக்கு, வெயில் அடிக்கிறது. அதுக்கு சீதோஷ்ணம். சீதோஷ்ணம் இங்க ரெண்டுமே விசேஷனம். சீதோஷ்ணம் அப்படின்னு சொல்றது ரெண்டுமே விசேஷனம். அதனால விசேஷண உபயபதா. அப்புறம் உபமான பூர்வபதா. உபமானம்னா சிமிலி. மேகா இவ ஷியாமஹ. மேகா இவ ஷியாமஹ. மேகத்தை போல வெள்ளையா இருக்கான். மேகா இவ. மேகம்னா இங்க மேகம் சொல்லலாம், இல்லை வானத்தை போல அப்படின்னு சொல்லலாம். மேகா இவ. இங்க உபமானம் பூர்வபதமா இருக்கு. உபமானம் இப்போ இவன் ஷியாமனா இருக்கான், வெள்ளையா இருக்கிறவன் அர்த்தம். இவன் வெள்ளையா இருக்கிறவன் அர்த்தம். இவனுக்கு இது உபமானம் எதை வச்சு சொல்றா? மேகத்தை வச்சு சொல்றா. ஆகாசமோ இல்லை மேகமோ கிளவுட்ஸ் வச்சோ சொல்றா வெள்ளையா இருக்கவன்னு. அப்படி பல பலன் இருக்கான்னு அர்த்தம். அப்போ மேக இவ ஷியாமஹா மேகஷியாமஹா. மேக இவ ஷியாமஹா மேகஷியாமஹா அப்படின்னு. இது உபமான பூர்வபதம். அதே உபமானம் உத்தரபதம் 5வது. நரஹா வியாக்ரஹா இவ. இங்க நர வியாக்கிரம் தான், ரெண்டு தான் இது பதம். இவன்றது நம்மள இதுக்கோசரம் உபமானத்துக்கோசரம் இவன் போடுறது. நரஹா வியாக்ரஹா. இங்க தான் இங்க இப்போ இது கேட்கக்கூடாது. மேகா இவ ஷியாமஹா. அப்போ இவ இருக்கு, அப்போ ஒரு பதமே இல்லையே, இப்போ சமாச அகட்டித பதம் இங்க அஸ்வபத விக்கிரகமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது இவன்றது நம்மளுக்கோசரம் போடுறது. மேகா ஷியாமஹா. மேக இவ ஷியாமஹான்றது உபமானத்துக்கோசரம் அது. அதனால அது விக்கிரகத்துக்கு சேராது. சமஸ்த பதத்துக்கு அது வராது. அப்புறம் உபமான உத்தரபதம் நரஹா வியாக்ரஹா இவ. நரஹா புருஷா. அவன் எப்படிப்பட்டவன்? வியாக்ரனை போல. வியாக்ரஹான்னா டைகர், புலி. புலியை போன்றவன். நரஹா புலியை போன்றவன் அர்த்தம். புலியை போன்றவன் அர்த்தம். அப்போ நரஹா வியாக்ரா. இங்க வியாக்ரஹான்றது தான் உபமானம். உபமான பதம் எது? உபமானம் எதை வச்சு சொல்றோம்? உபமானம் இப்போ வியாகிரத்துக்கு உபமானம் சொல்ல, அங்கேயும் மேகத்துக்கு உபமானம் சொல்ல. ஷியாமனா இருக்கிறவனுக்கு உபமானம் சொன்னோம் அங்க பூர்வபதத்துல. இங்க நரனுக்கு உபமானம் சொல்றோம். நரன்னா மனுஷன், அவனுக்கு உபமானம் சொல்றோம். அப்போ இங்க பூர்வபதம் உபமேயமா இருக்கு, உத்தரபதம் உபமானமா இருக்கு. அதனால இது உத்தரபத உபமானம். நர வியாக்ரஹா. நர வியாக்ரஹா. அதுக்கப்புறம் 6வது அவதாரணா பூர்வபதான்னு இருக்கு. அவதாரணம். அவதாரணம்னா அறுதிட்டு சொல்றது. அதான் பாருங்க இங்க. வித்யா ஏவ தனம். வித்யாதான் தனம் அப்படின்னா அவதாரணம் பண்ணாலே என்ன தெரியுது? வேற எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். அந்நிய வியவச்சேதம் ஒண்ணும், அந்நிய யோக வியவச்சேதம் ஒண்ணும். அந்நிய யோக வியவச்சேதம் சொல்லுவா. அப்படின்னா வேற ஒண்ணுத்த ரிஜெக்ட் பண்றது. இதுதான் சொல்லிட்டானா அப்ப வேற ஒண்ணு கிடையாதுன்னு அர்த்தம். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டான்னா அதுதான் அறுதிட்டு சொல்றதுன்னு, உறுதியாக சொல்றதுன்னு. ஆனா தமிழ்ல அது கரெக்டான பதம் அறுதிட்டுன்னு சொல்றா. அதனால அந்த இதுதான் சொல்லிட்டான்னா என்ன தெரியுது? வேற ஒண்ணு கிடையாதுன்னு தெரியுது. அதனாலேயே ரெண்டும் தெரியுது. இதுதான்னு தெரியுது, வேற ஒண்ணு கிடையாதுன்னு தெரியுது. அதுக்கு அவதாரணம்னு பேரு. ஆமா இருக்கலாம். ஆனா டெஃபினெட்லின்னு சொன்னா கண்டிப்பாகன்னு வருமா இருக்கும். ஒன்லி சொல்லலாம். ஒன்லின்னு சொன்னா ஒன்லி சொல்லலாம். ஒன்லி வேணா சொல்லலாம். ஒன்லி சொன்னா வேற கிடையாதுன்னு தெரியும். டெஃபினெட்லின்னு சொன்னா இது இருக்குன்னு தெரியுமே தவிர அது இல்லன்னு தெரியாது.
எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படி வேணால் அதுவும் சொல்லலாம். அதான் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். அதான் இதுக்கு அவதாரணத்துக்கு அதான் இது. ஏன்னா இது இல்லைன்னு இது இருக்குன்னு சொல்றது பெருமை இல்லை. அதுக்கு வேற ஒன்று கிடையாதுன்னு சொல்லணும். அதுவும் சேர்த்து சொல்லணும் அவதாரணம்னா. அதனால அதுக்கு அவதாரணம்னு பேரு. இப்போ வித்யா ஏவ தனம், அதுதான் தனம். அதனால வித்யை தான் தனம் ஒருத்தனுக்கு அப்படின்னு சொல்றது. வேற ஒன்றும் தனம் கிடையாதுன்னா அது ஒன்றும் பெருசு கிடையாது. அந்த தனம்லாம் இருக்கிறது வித்யா இருந்துட்டா அது பெரிய தனம்னு அர்த்தம். மீதியெல்லாம் தனம்னு கணிசிக்க மாட்டா. அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டா யாரும். அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் மீதிக்கலாம். அதனால வித்யா ஏவ தனம், வித்யா தனம் இதுக்கு அவதாரணம். பூர்வபதம் பாருங்க, பூர்வபதம் தான் இங்க அவதாரணமா இருக்கு. தனத்துக்கு அவதாரணம் பண்ணல, வித்யைக்கு தான் அவதாரணம் பண்றாரு. அதனால அவதாரணம் பூர்வபதம். வித்யா ஏவ. அதனால அப்புறம் ஏழாவது சம்பாவனா பூர்வபதா. ஆம்ரஹா இதி விருக்ஷா. ஆம்ரஹா இதி விருக்ஷா சம்பாவனை. சம்பாவனா அதுன்னு சொல்றது. இதி விருக்ஷா இது என்னது அப்படின்னு கேட்டா ஆம்ரஹா இதி விருக்ஷா இது மாமரம். இது சம்பாவனை. இதான் சம்பாவனை. அது அப்படின்னு சொல்றதுக்கு சம்பாவனா அப்படின்னு பேர். ஆம்ரஹா இதி விருக்ஷா. ஆம்ர விருக்ஷா. ஆம்ரன்ற விருக்ஷம். மாங்கான்ற மரம் மாமரம்னு அர்த்தம். மாங்காய் இருக்கிற மரம் மாமரம். மாங்கான்னு சொல்றோமே அந்த மரம் அப்படின்னு அர்த்தம். அது ஆம்ரஹா இதி விருக்ஷா. அது ஆம்ர விருக்ஷா இது சம்பாவனா பூர்வதா. அப்புறம் மத்தியம பதலோபா. இதுவும் இந்த மத்தியம பதலோபம் சிலதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் பிரயோகம் இருக்கும். இது என்னன்னா ஷாக பிரியா பார்த்திவஹா. ஷாக பிரியா பார்த்திவஹா. ஷாக பார்த்திவஹா அப்படின்னு சொல்றாரு. ஷாக பிரியா பார்த்திவஹா. ஷாகஹான்னா இந்த பூமியில விளையிறதுலாம் இந்த காய்கறிகள் அதெல்லாம் ஷாகஹான்னு பேரு. அது பிரியாஹால் இந்த பார்த்திவஹா அப்படின்னா இந்த பிருத்திவியில பூமியில இருக்கவாள்லான்னு அர்த்தம். எல்லாரும் இந்த மனுஷர்கள்லாம் இந்த காட்டுல இருக்கவாள் இதுதானே சாப்பிடுவா, இந்த கிழங்கு கட்டை இந்த பூமியில விளையிறது. அதனால ஷாகப்பிரியா பார்த்திவஹா அப்படின்னு ஒரு உதாரணம். இங்க பிரிய சப்தம் வந்து மத்தியம பதமான பிரிய சப்தம் வந்து லோபம் ஆயிடுறது. மத்தியம பதம் லோபஹா. லோபஹான்னா அதர்ஷனம் லோபஹான்னு சொல்லுவா. மறைஞ்சு போயிடுறதுன்னு அர்த்தம். சமாசத்துல அது வராதுன்னு அர்த்தம். அப்போ ஷாகப்பிரியா பார்த்திவஹா ஷாக பார்த்திவஹா அப்படின்னு அர்த்தம். நானே ஒன்று இதுவாக சொல்லிட்டேனோ, ஒன்று தப்பாக மாறுதலாக சொல்லிட்டேனோன்னு. அந்த ஏவெல்லாம் அந்த அவதாரணம் அந்த உபமானத்தெல்லாம் இருக்கிறதுலாம் ஒருவேளை அஸ்வபத விக்கிரகமான்னு தெரில. அது பார்த்து சொல்கிறேன் நான். அது அது இருக்காதுன்னு சொல்லிட்டேன் நான். அது அஸ்வபத விக்கிரகமாக இருக்குமோன்னு தோன்றது. ஏன்னா விக்கிரகத்தில் இல்லாத பதம் சமஸ்த பதத்தில் இல்லாதது விக்கிரகத்தில் வருது. அதனால் அது பார்த்து சொல்கிறேன். அது மாதிரி தான் இது ஷாகப்பிரியா பார்த்திவஹா இங்கே மத்தியம பத லோபம்னு வருது. இப்போ சமாசத்தில் இல்லாத பதம் விக்கிரகத்தில் இருக்குது. அதனால் இது இல்லாமல் அஸ்வபத விக்கிரகமாக இருக்கலாம். அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் மயூர விம்சகாதிகின்னு ஒரு நிறையா சப்தம் படிச்சிருக்காரு. ஒரு கணம் படிச்சிருக்காருன்னு. மயூரஹான்னா பீகாக், அதான் மயில். வியம்சகான்னா ஒரு அது கெட்டவன் அர்த்தம். சாதாரணமாக இதுவாக கரெக்டாக சொல்லணும்னா அந்த கன்னிங்காக இருக்கான்னு சொல்கிற பாருங்க, அது பீக்காக போல கன்னிங்காக இருக்கிறவா அப்படின்னு சொல்கிறதுக்கு மயூர விம்சகான்னு அதுக்கு அந்த சப்தத்துக்கு அர்த்தம். அது மாதிரி நிறையா சப்தம் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி அந்யோ தேசா, அந்யோ ராஜா, இப்படிலாம் நிறையா சப்தம் படிச்சிருக்கார். அதெல்லாம்
தேசாந்தரம் இதெல்லாம் எப்படி எந்த சமாசத்துலையுமே சேர்க்க முடியாது பாருங்க. விசேஷண பூர்வபதமா, உத்தரபதமா எப்படியுமே சேர்க்க முடியாது. அந்யஹா, தேசஹா, தேச அந்தரம், தேசான்யஹான்னு சொல்லல. தேசாந்தரம் சொல்றோம் பிரயோகம். தேசாந்தரம், தேசான்யஹாம், தேசான்யஹான்னு சொன்னாவால அது ஏதாவது சமாசத்தை சேர்க்கலாம். தேசாந்தரம் பிரயோகம்லாம் இருக்கு. ராஜாந்தரம் அப்படின்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் அந்த கணத்துல படிச்சதுனால இந்த மாதிரி சப்தங்கள்லாம் மயூர வம்சகாதி கணங்கள்ல படிக்கப்பட்ட சப்தங்கள்லாம் இப்படிப்பட்ட சப்தங்கள். அந்யோ தேசஹா, அந்யோ ராஜஹா, இந்த மாதிரி நிறைய சப்தங்கள் இருக்கு. பின்னாடி உதாரணம் கொடுத்துருக்காரு நிறையா. ஒரு 10, 15 உதாரணம் கொடுத்துருக்காரு பின் சாப்டர்லாம். அது என்னன்னு பார்த்தா தெரியும் கரெக்டாக. அப்போ இது வரைக்கும் இந்த கர்மதாரை சமாசங்களோட 9 விதங்கள் வெறும் மேலோட்டமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதோ இதுக்கப்புறம் த்விகு சமாசம்னு பேர். அந்த த்விகு சமாசம் 3 விதம் இருக்கு. அது த்விகுன்னா என்னன்னா சங்கியாபூர்வ த்விகுன்னு சொல்லுவா. இதே தத்புருஷன் தான் இருக்கும். ஆனால் அதில் என்னன்னா சங்கியானா நம்பர்ஸ் வந்து முதல்ல இருந்துட்டு தான். இப்போ பஞ்சகங்கம், நவராத்திரிஹி இந்த மாதிரி சப்தங்கள்லாம் நிறையா இருக்கு. சப்தரிஷயா இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்பர்ஸ் முதல்ல உடைய சமாச பதங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் த்விகு சமாசத்தில் பிராயகா அடங்கிடும். அது 1, 2 அதுக்கு எக்ஸப்ஷனல் இருக்குது. அது சொல்ல போகிறார். அது த்விகு சமாசம்னு பேர். சங்கியாபூர்வ த்விகுன்னு சொல்லுவா. இதோ இருக்கு சங்கியாபூர்வ த்விகுஹு இருக்கு பாருங்க. அது சங்கியாபூர்வ த்விகுஹு. அதனால் இது த்விகு சமாசம். அதனால் இது வரைக்கும் இருக்கட்டும் இன்னைக்கு. வேதாந்த பிரவேணம்